பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ரட்சகமாக இருக்கிற இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தானே உயர்த்து கொள்கிறவனுக்கு அவனே அறியாமல் ஒரு தாழ்ந்த நிலவரம் வந்துடும். ஆனால் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாராமா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்மளுடைய வீண் பெருமை, அகந்தை, இந்த மாதிரி காரியங்கள் நம்மளே உயர்வாக நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம உயர்வானவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள. அதே நேரத்தில் நம்ம மனதளவில் ஒரு தாழ்மையையும் கர்த்தருக்குள்ளே நம்ம யார் என்கிற நிலவரத்தையும் உணர்ந்து செயல்படும் பொழுது உயர்வும் மேன்மை எல்லாமே ஆண்டவர் நமக்கு தருவார். ஏன்னா மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ மேன்மை அடையணும் அப்படின்னா முதல்ல தாழ்மையாக இருக்கணும். நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய உயர்வுக்கு காரணம் அவங்களுடைய தாழ்மை தான் அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆகவே தாழ்மையாக இருக்க கர்த்தரிடத்தில் கேட்போம். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி தாழ்மையாக இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எல்லாமே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் தாழ்த்தினால தான் பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் அதே ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் கர்த்தருக்குள் தாழ்மைப்படுவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். God bless you.